ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி டேட் 15 இன்னையோட மெயில் அனுப்புறதுக்கான, அதாவது எஸ்பிஓவுக்கு அவங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்குள்ளே மெயில் கண்டிப்பாக சென்ட் பண்ணியே ஆகணும். அப்படி மெயில் சென்ட் பண்ணாதவங்களுடைய ஐடி இன்றைக்கி நைட்டோட டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லோரும் கம்பல்சரியாக டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போவே எல்லோரும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்பவும் போல் இந்த வீடியோலையும் உங்களுக்கு மெயிலுக்கான ஃபார்மேட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க போதும். உங்கள் வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்மேட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஐடியை டெர்மினேட் ஆகாமல் காப்பாற்றிக்கங்க. இன்றைக்கி நைட்டோட யாரெல்லாம் மெயில் சென்ட் பண்ணலையோ அவங்க ஐடியெல்லாம் டெர்மினேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு 3 சின்ன அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேன் கார்டு அண்ட் ஐடிஆர் எஸ்பிஓ மூலிமா யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கு ரிப்ளை வராமல் இருந்த எல்லாருக்குமே அந்த கம்பெனியோடைய ஜிமெயில் டீட்டெயில், அதாவது மெயில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அந்த மெயிலுக்கு போயிட்டு உங்களுடைய இஷ்யூ என்ன, அந்த பேன் கார்டு ஐடிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணியிருந்தீங்க, அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள் நேமோட வித் உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தெளிவாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலை தெளிவாக மென்ஷன் பண்ணி அந்த மெயிலுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 lakh ஓல்டு மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ மல்டி ஐடி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதாவது 4-5 ஐடி ஒரே ஆளே வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒரே பேன் கார்டை அவங்களுடைய மல்டி ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே வரப்போகிற நியூ மெம்பர்ஸுக்கு ஒரு பேன் கார்டு, ஒரு ஐடி, ஒரு பேங்க் டீட்டெயில் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டமில் 1 பேன் கார்டு, 1 பேங்க் டீட்டெயில், ஒரு ஐடிக்கு மட்டும்தான் அப்படின்னு, அதுக்கு மேலே பண்ணவே முடியாது. சிஸ்டம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. செட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இப்போ இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஓல்டு மெம்பர்ஸ் மல்டி ஐடி வச்சுருந்தா கவலைப்பட வேணாம். ஒரே பேன் கார்டை அந்த எல்லா ஐடிக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஆப்ஷன் விரைவில் நிறுத்த போகிறாங்களாமா. பேங்க் அண்ட் பேன் டீட்டெயில்ஸ் அந்த ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு சொல்லி எடிட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் குயிக்காக நிறுத்த போகிறாங்க. ஸோ எல்லோரும் உடனே போய் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எஸ்பிஓ விட்டு வெளில போகிறேன், எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் கூட பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைல் அப்டேட்டும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தர முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு எஸ்பிஓ விட்டு வெளில போகணுன்னு நினச்சா கூட நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கட்டாயமாக அப்டேட் பண்ணியிருக்கணும். மெயில் அனுப்ப தேவையில்ல, ஆனால் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க, ரெஸ்பான்சிபிள் பீப்புள்ஸ் மட்டும்தான் வேணும், கண்டிப்பாக அப்படி இல்லாதவங்க எஸ்பிஓவில் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ரொம்ப 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 மஸ்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓவோட அஃபீஷியல் டெலகிராம் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க, அந்த சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓட நோட்டீஸ் போர்ட் டெலகிராம் சேனலில் ரெகுலராக கட்டாயமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் தான் வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே கட்டாயமாக போட்டு கேட்டே ஆகணும். எவ்வளோ பெரிய வாய்ஸாக இருந்தாலும் ஃபுல்லாக கேட்டே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட கேட்டுக்கலாம், ஆனால் கேட்டே ஆகணும். கம்பல்சரி அதை பண்ணால் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மஸ்ட்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அப்டேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே அப்டேஷன்ஸ் நோட்டீஸ் போர்டில் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க.